பாருங்க, இன்னைக்கு நான் கருவாட்டு குழம்பு தான் வச்சேன். இன்னைக்கு எந்த பொடி போட்டு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டு வச்சிருக்கேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டா சூப்பரா இருந்தது. கருவாட்டு குழம்புக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டு வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர் போட்டு நீங்க மிளகுத்தூள் போட்டு நீங்க செஞ்சு பாருங்க. கருவாட்டு குழம்புலாம் அட்டகாசமா இருக்கும். அது மாதிரி மீன் குழம்பு மசாலா பொடின்னு நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த மீன் குழம்பு மசாலா பொடி வச்சு கூட நீங்க இந்த கருவாட்டு குழம்பு வைக்கலாம். வேற லெவல்ல இருக்கும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு இதே மாதிரி வேணும்னா நம்மளுடைய வெப்சைட்ல குழம்பு மிளகாய் தூளும் இருக்கு. அதே மாதிரி மீன் குழம்பு மசாலா பொடியும் இருக்கு. ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டைல்ல நீங்க இந்த பொடிங்களை போட்டு செஞ்சு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கருவாட்டு குழம்பு இல்ல, இந்த பொடிகள்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல தரமாவும் இருக்கும்.